வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கண்களை மூடி நாம ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே நீ கொடுத்த அந்த வசனத்திற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அடிமையை விரும்பியாக்கி ஆண்டோடைய சமூகத்துல தருகிறேன் அப்பா. இந்த ஆண்டவரே நெற்பிட்டு ஆசீர்வதித்து தரும்படியாக ஆண்டவரே உடைய பாதத்துல மன்றாடி நிற்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வசனமானது இந்த கடைசி காலத்துல நம்ம தியானிப்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் காலங்கள் கடைசி காலங்கள்ல என்ன நடக்கும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப நம்ம இன்னைக்கு பாடினது போல ஆண்டவர் வருகை நம்ம அறியோம். எந்த வேலைனாலும் திருடன் வருகிற பிரகாரமாக நான் வருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் வருகிற வேளையில நம்ம என்ன செய்யணும்? இந்த எக்கால சத்தத்தை கேட்டு நம்ம ஆயத்தமாய் காத்திருக்கணும். மகள் சொன்னது போல அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதுகள்ல கேட்க வேண்டுமானால் நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நம்ம தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தோடு நம்ம அவருக்காக வாழ வேண்டும். அப்போதுதான் நம்ம அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அப்போ ஒரு வீட்டுல நிறைய பேர் இருந்தாலும் யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்கிறாங்களோ அவங்க காதுகளில தான் அந்த சத்தத்தை கேட்க முடியும், எல்லாரும் கேட்க முடியாது. அப்போ இந்த நாட்களில நாம என்ன செய்யணும்? அந்த எக்கால சத்தத்தை நம்ம கேட்டு பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கணும். அதுக்காகத்தான் இந்த உலகத்துல நம்ம பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியிலும் நம்ம எனக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரை நம்ம தேடி வந்திருக்கிறோம் என்றால் இதற்காக நாம என்ன செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் என்ற தாகத்தோடு தான் நம்ம அவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். கால வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இங்க பாக்குறோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானா இடுக்கமான வாசல். ஆனா நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு நம்ம வாழ வேண்டுமானா அது விசாலமான பாதை என்று சொல்லி பார்க்கிறோம். 2 வழிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று விசாலமான பாதை, ஒன்று இடுக்கமான பாதை. அப்ப இன்னைக்கு நம்ம உலகத்திலே நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் விரும்புகிறது எதை விரும்புவோம்? ஒரு இடத்துக்கு போகும்போது விசாலமாய் போறதான் நம்ம விரும்புவோம். நெருக்கமும் இடுக்கமா இருந்தா அந்த பாதையை யாருமே நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியும்னு சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தரை தேடி வருகிற கூட்டம் சொற்ப ஜனங்கள் தான். ஆனா ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அறியாத தெய்வத்தை தேடி இருந்து ஓடி கிடக்கா என்ன செய்யறாங்க? ஓடி தேடி போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த நம்ம கர்த்தரை தேடி வருகிறவர்களுக்கு, இடுக்கமான வழியில வருகிறவர்களுக்கு நித்திய ஜீவன், விசாலமான வழியை தேடி உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை அடைகிறவர்களுக்கு சொந்தக்காரன் யாரு? சத்துரு சாத்தான் தான். அவனை தேடி போகிறவர்களுக்கு அவனுடைய வழிதான் கிடைக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம எதை நம்ம வாஞ்சிக்கிறோம் என்றால், இடுக்கமான வாசல் வழியா நம்ம பிரவேசித்து எங்க போய் சேரணும்? பரலோக ராஜ்யத்தை நம்ம பற்றி கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இடுக்கமான பாதை தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடுக்கமான பாதையை நம்ம தெரிந்து கொள்ளும் போது அந்த இடுக்கமான பாதையில பல கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இவைகளை நம்ம கடந்து செல்லும் போதுதான் என்ன செய்ய முடியும்? நம்ம நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியானா நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டுமானா முதலாவது தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும், கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும்.
ஆண்டவர் வேதத்துல பழைய ஏற்பாட்டுல 10 கற்பனை, புதிய ஏற்பாட்டுல 2 கற்பனை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த 2 கற்பனைகளும் ஈஸி தான் என்று சொல்லி நம்ம சொல்லிவிட முடியாது. அதை விட இது ரொம்ப கடினமானதுதான். ஏன்னா ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மிகவும் கடினமானது. அது போல நம்ம இச்சையோடு எதை நம்ம விரும்புகிறோமோ, பொருளையோ எதையாவது நம்ம விரும்பினாலும் என்னது அது பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டுமானா கட்டளைகளுக்கு கண்டிப்பா நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அப்ப கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டுமானால் முதலாவது நம்ம என்ன செய்யணும்? என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அந்த கட்டளைகளை கொடுக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டுவதின் நிர்பந்தத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் நம்ம அந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். நீதிமொழிகள் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளை பத்திரப்படுத்தி என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். நீதிமொழிகள் 7:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளை பத்திரப்படுத்து. அப்புறம் 7:2 அதை கண்மணி போல நீ காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா அந்த கட்டளைகளை நம்ம பத்திரமா பாதுகாத்து அதன்படி நடந்தாதான் செய்ய முடியும். கர்த்தருடைய பாதையில நம்ம நடக்க முடியும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:1 உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம எங்க ஒரு பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்த்துனாலோ இல்லாட்டி போனா ஒர்க்கிங் ஸ்பாட்லயோ இல்லாட்டி எங்க போனாலும் இந்த ஒரு கட்டளை இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்க வச்சிருப்பாங்க. இதன்படி நடந்தாதான் பிள்ளைகளை நம்ம ஸ்கூல்ல சேர்த்துற நேரம் அங்க பிள்ளைகள் கட்டளை கொடுப்பாங்க. என்னென்ன ரூல்ஸ் இருக்கும், இந்த ட்ரெஸ் போடணும், டைமுக்கு வரணும், அவங்க என்னென்ன செய்ய வேண்டுமோ ஹோம் ஒர்க் எழுதணும், படிக்கணும், எல்லாமே அவங்க கட்டளை கொடுப்பாங்க. ஆனா அதன்படி நடந்தாதான் அந்த பிள்ளைங்க அந்த ஸ்கூல்ல படிக்க முடியும். ஆனா டீச்சர் சொல்வதற்கு எகென்ஸ்டா அவங்க பேசி அதை செய்யாம டிஸ்ஒபீடியண்டா நடந்தாங்கன்னா ஸ்கூலை விட்டு அவங்கள தள்ளி விடுவாங்க. அதே போல எல்லா இடங்களிலும் அப்படிதான் வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும் எங்க இருந்தாலும் அங்க கட்டளை இருக்கும். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாதான் அவங்க அதை அதுக்கு ஜாயின் பண்ண நம்ம அதை ஒர்க் பண்ண விடுவாங்க. அப்ப அதே போலதான் நாம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அது யார் கீழ்ப்படிவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் இருதயத்துல ஞானம் வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:8 அதை வாசிக்கலாம். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். இருதயத்துல ஞானம் வேணும். அந்த ஞானம் இருந்தா தான் நம்ம கட்டளைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், அங்க வசனங்கள் எல்லாம் போதிக்கப்படுகிறது. அப்ப அந்த வசனத்தை எல்லாரும் என்ன கேட்கிறோம். ஆனா கேட்டுட்டு ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, இங்க கேட்கிற வசனத்தை இந்த சர்ச்சை விட்டு வெளியே போனதுமே என்ன செய்யறாங்க, மறந்து போயிறாங்க. வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல மறந்து போறாங்க. இன்னும் சிலரை நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை கேட்டுட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அதை கேட்பாங்க. ஆனா கொஞ்சம் இந்த உலகத்துல போறப்ப கொஞ்சம் வேர் விடுவாங்க. அது கற்பாறையில வேர் விட்டா எவ்வளவு தூரம் தான் இருக்கும், உள்ள ஆழமா போக முடியாது. அது மாதிரி அந்த வசனம் அவங்க இருதயத்தை விட்டு வெளியே போறத பாக்குறோம். இன்னும் சில பேரை நம்ம பார்த்தோம்னா எப்படியாவது ஆண்டவருக்காக வாழணும், வசனத்தின்படி நடக்கணும்னு வாஞ்சியோடு போவாங்க. ஆனா இந்த உலகத்தில் உள்ள இச்சைகளோ இல்ல உலகத்தில் உள்ள பாரங்கள் சோதனைகள் அவர்களை நெருக்கிற வேளையில அந்த முள்ளு எப்படி அந்த விதையை நெருக்கி சேதப்படுத்துதோ அதை போல அவர்கள் அதை கேட்க முடியாம செய்யலாம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இருதயத்தை நல்ல நிலமாக வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நல்ல நிலத்துல அந்த விதை விதைக்கப்படும் போது அது என்ன ஆகுது, 100, 160 பலன் கொடுக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த நல்ல நிலம்தான் ஞானம் உள்ள இருதயத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானம் இருந்தாதான் நம்ம அந்த ஞானத்துக்கு நம்ம செவி கொடுப்போம், அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்துல காணப்படும். யாக்கோபு எழுத நிருபத்தை நம்ம பார்த்தோம்னா 3:17 நம்ம பார்த்தோம்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கிரிகளினாலும் நிறைந்ததாயும்
பட்சபாதம் இல்லாததாகவும் மாயமற்றதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் நமக்கு நல்ல வழியை நமக்கு போதித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு அநேக உபதேசங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நம்ம நீதிமொழிகளை நம்ம வாசிக்கும் போது அங்கே அநேக வசனங்கள் ஞானத்தை பற்றி நமக்கு போதிக்கப்படுகிறது. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, ஞானம் 7 தூண்களை சித்திரம் தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஞானம் நமக்கு வேண்டும். அந்த ஞானம் இருந்தா தான் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். மற்றவர்களால அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க முடியாது, அதன்படி நடக்கவும் முடியாமல் போய்விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதன்படி நம்ம நடக்கும் போதுதான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப அவர் என்ன செய்வார்? அவருடைய வெளிச்சத்துல அவர் நம்மை நடத்துவார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு உண்டாகும். அப்ப அந்த வெளிச்சத்துல நடத்துகிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த வெளிச்சத்துல நம்ம நடத்த முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம பார்க்கும்போது அங்க நம்ம பார்க்கிறோம், 1ஆம் வசனத்துல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்புறம் 4வது வசனத்துல, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்புறம் 9வது வசனத்துல, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிய அந்த மெய்யான ஒளி. அப்ப அந்த ஒளி யாருதான் தர முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் தர முடியும். சங்கீதம் 119, 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய பாதையில நம்ம நடக்கும் போது என்ன செய்வோம்? அவருடைய வெளிச்சத்துல நம்ம நடக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்ம அவரை நினைச்சு கொள்ளுவோம். நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள் 3:6, நீதிமொழிகள் 3:6, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்ப நம்ம வழிகளில் எல்லாம் நம்ம அவரை நினைக்கும் போது அப்படி வெளிச்சம் என்னது? நம்ம நல்ல பாதையில வழி நடத்தி செல்லும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்ப நீதிமொழிகள் 3:5 நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல நீ சாயக்கூடாது. அப்ப நம்ம இப்போ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால் நம்ம இந்த சுயம் எப்படி மாறிடும்? சாம்பலா மாறிடும். ஆண்டவருக்கு முன்னால நம்ம இந்த ஒரு வெறுமையா நம்ம காணப்படுவோம். சுயத்தை நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா அதே நேரத்துல நம்ம அவருடைய வழியில நம்ம நடக்கலன்னு வச்சுக்கோங்களா, நம்முடைய சுயம் முன்னால நிற்கும், எல்லா காரியத்திலும் நிற்கும். நம்முடைய கடந்த காலங்களை நம்ம திரும்பி பார்க்கும்போது அநேக நாட்கள் நாமும் கூட அப்படிதான் நடந்தோம். கட்டளைகளுக்கு என்னது? ஆலயத்துக்கு வருவோம் தான், எல்லாம் கேட்போம் தான், ஆனா அதையும் கூட சரியா கடைபிடிக்க முடியாது. ஏன்? ஞானம் இல்ல. அப்புறம் அவருடைய வழிகளில நடக்காம நம்முடைய இஷ்டம் ஏதோ அதன்படிதான் நம்ம செய்வோம். சிறு பிள்ளைகளை கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இந்த விளையாட்டு தாமானம் தான் எனக்கு வேணும், என்ன நான் விரும்புகிறபடி எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அது எந்த சுயம் அறியாம செய்யறாங்க. ஆனா அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம கூட என்ன செய்யறோம்? குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும் சரி, வேலை செய்கிற ஸ்தலத்தினாலும் சரி, நமக்கு கொஞ்சம் பலன் இருக்கும்போது, சாமர்த்தியம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சுயத்தை சார்ந்து கொள்கிறோம். நான் சொல்லுகிறேன், நீ செய்யாட்டி போனா பாரு, உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்ம கோபப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆனா ஆண்டவருடைய ஒளியில நடக்கணும்னா நம்ம எனக்கு சுய புத்தியில் சாராதபடி ஆண்டவருடைய வழியில சார்ந்ததற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 32:8 சொன்னபடி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில நீ கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் நமக்கு போதனை கொடுப்பார். அவருடைய வழியில நம்ம நடக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? நம்மை பாதுகாக்கிறாரு, நம்ம வழி நடத்துறாரு. வேதம் சொல்லுகிறது, தேவன் தான் எனக்கு பலத்த அரண் தாவீது வேதத்துல அநேக இடங்கள்ல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:29, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். அப்ப கர்த்தர் வழியில நடந்தா நமக்கு பாதுகாப்பு உண்டு. 2 சாமுவேல் 22:33 வாசிப்போம்.
2 சாமுவேல் 22:33. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துவார். இங்க நம்ம பார்க்கிறோம், தேவன் தான் அரண், அவர் என் வழியை செவ்வைப்படுத்தி எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுவார் என்ற உறுதியோடு அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கோழியை நம்ம எடுத்துக்கொள்வோம், ஆனால் அந்த கோழி குஞ்சுகளை பொறித்து என்ன செய்யும், அதுக்கு இறக்கையில பாதுகாப்பா வச்சிருக்கும். இறை தேடி போகும்போது அந்த இறைகளை அதுகள் சாப்பிடும் போது அதற்கு எளிமையாகிய பருந்து வரும்போது இந்த கோழியானது ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சத்தத்தை கேட்டோன்னா அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் ஓடி வந்து அந்த கோழிக்கு இறக்கைக்குள்ள அடைக்கலமாய் தஞ்சம் புகுந்து விடும். அப்போது அந்த பருந்து வந்தா இந்த கோழி என்ன செய்யும், அதோடு ஃபைட் பண்ணி இந்த குஞ்சுகளை பத்திரமா பாதுகாக்கும். அதே போலதான் இந்த வசனம் நம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய பாதையில நடக்கும் போது நமக்கு நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு உண்டு. நமக்கு நம்முடைய ஆலயத்துல வந்து நமக்கு செய்தி கொடுக்கிற அருமையான சகோதரி, அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், அநேக சாட்சிகளை நம்ம கேட்டு இருக்கிறோம். அவைகளின் மத்தியிலே கடந்து வந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சமீப காலத்துல மறுபடியுமாக காலில நடக்க முடியாதபடி பயங்கர பேய் வந்து இரவு பகலா தூக்கம் இல்லை, அப்படி கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டு இருந்திருக்க. அப்ப அந்த வேளையில என்ன பண்ணாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு முன்னதாக நாங்க போன்ல பேசணும் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. நான் கேட்கும் போதே எனக்கு தயக்கமா இருந்தது. என்ன ஆண்டவரை, இவ்வளவு தூரம் கஷ்டத்திலும் வேதனையிலும் வந்த நம்முடைய மகளுக்கு மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா அப்படின்னு சொல்லி எனக்கு அது பேசுவதற்கே கொஞ்சம் தயக்கமா இருந்தது. ஆனா நான் போன் பண்ணி அவர்கள்ட்ட பேசின போது அந்த வார்த்தையில எந்த விதமான ஒரு குழப்பமோ பயமோ திகிலோ இல்லாதபடி ஒரு 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 சமாதானமான வார்த்தை தான் அவருடைய வாயிலிருந்து வந்ததை கேட்டேன். அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி வந்த பிறகும் அந்த சமாதான வார்த்தைகளை கர்த்தர் சாட்சியா என்ன புதுப்பித்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, அப்ப ஏன் அப்படி முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த இருதயமாகிய பலகையில வசனம் நிறைந்திருக்கிறது. அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிள்ளையா நடக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, அந்த பலனை தராரு. நம்முடைய சுயபலத்துல யாரும் நம்ம சுயபலத்தா ஓடி பார்த்தா ஓட முடியல, மனபலத்தால் ஓடி பார்த்தா ஓட முடியல. யாராலதான் முடியும், ஏசப்பா பலம் தந்தாதான் நம்ம ஓட முடியும். அந்த பலன் அந்த மகிழ்ச்சி காணப்பட்டது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா அது வந்து எப்படி தெரியும், ஒரு பெரிய மலை போல இருக்கும். ஆனா ஒரு பெரிய மலை போல ஒரு சோதனை வந்தாலும் அதை பனி போல மாற்றுறது யாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியும். அதை நம்ம விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கிறதுக்காக தான் நம்ம கட்டளைகளை எல்லாம் நம்ம இருதயத்துல பத்திரப்படுத்தி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், அதன்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு அந்த பலனை தந்து கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக நம்முடைய உள்ளத்துல இருக்கும் போது மன கலக்கங்கள் என்கிறதான இருள் வந்தாலும் அந்த இருளை எல்லாம் என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்வாரு, மாற்றி விடுவார். நம்முடைய இருதயத்தை விட்டு எடுத்து விட்டு நமக்கு வெளிச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் அவர் தருகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப நீதிமொழிகள் 6:23 நம்ம பார்த்தோம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆண்டவர் தான் நமக்கு வெளிச்சம், வெளிச்சம் என்று பார்த்தோம். அதுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா போதக சிக்ஷைய ஜீவ வழி. அப்ப பரலோகத்துக்கு போனோம்னா கட்டளை கீழ்ப்படியணும், ஜீவ ஒளியில நடக்கணும். அப்புறமா என்ன செய்யணும், போதக சிக்ஷையை நம்ம வந்து வாழ்க்கையில அனுமதிக்கும் போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது மிகவும் ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஏன்னா வாழ்க்கையில நம்ம எல்லாம் அனுபவிச்சு சந்தோஷமா சமாதானமா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமா இருப்போம், எதை குறிச்சு கவலைப்பட மாட்டோம். ஆனா வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஒரு கஷ்டம் பிள்ளைகள் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக நம்ம வரும்போது என்ன செய்யறோம், மிகவும் நம்ம சோர்ந்து போகிறோம். இல்லாவிட்டா வேலை செய்கிற இடங்களில போராட்டம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், குழப்பம் அடைகிறோம். அப்ப அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தோம்னா,
போதக சிற்றை ஜீவ வழி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 8:5 நம்ம பார்ப்போமானால், உபாகமம் 8:5 வாசிக்கலாம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக நடக்கும் போது அப்போ நமக்கு சிற்றை வந்தா இது யார் மூலம் வருகிறது என்று தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் மூலமாக வருகிறது என்று தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ. வந்து ஒரு பிள்ளை என்னது, தகப்பன் தாய் சிற்றிச்சுதான் வளர்க்கணும். அப்ப பிள்ளைகள் தவறு செய்யும் போது அந்த பிள்ளைகளுக்கு அதை தவறு என்று உணர்த்தி சிற்றை கொடுக்காவிட்டால் அவர் வளரும் போது எப்படி வளருவாங்க? அவங்க மோசமான ஒரு பிள்ளைகளா தான் வளருவாங்க. அதனாலதான் அவரை சிக்ஷித்து வளர்க்கும் போது எது தவறு எது நல்லது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் அவர்கள் அந்த பாதையில நடக்க முடியும். உபாகமம் அந்த 8:6 நம்ம பார்த்தோமானால், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். அப்ப நம்ம கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பதான் நம்ம அதுல இருந்து ஜெயம் எடுக்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சோதனை நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம வளர்ந்து வருகிற வேளையில நமக்கு எனது சோதனை வரத்தான் செய்யும். நம்ம சில வேளை நினைக்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருக்காக வாழ்கிறேன், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், வேதத்தை படிக்கிறேன், அதிகாலையில செவிக்கிறேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன், எல்லாமே என்கிட்ட இருக்குது. அப்ப நான் பரலோகத்துக்கு போய்விட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அங்க என்ன போதக சிற்றை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிற்றையை நம்ம என்னது சகிச்சாதான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை நம்ம பெற முடியும்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த சிற்றை நமக்கு கிடைக்காவிட்டால் ஒரு வேசியின் பிள்ளைகளாத்தான் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது எத்தனை உண்மையானது என்பதை நம்ம அதை கடந்து வந்தவர்கள் அதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில சிற்றையே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் என்ன செய்வோம், கொஞ்ச நாள் ஆகிறப்ப ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக கூட மாறிவிடுவோம். இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில சிற்றைகள் வரும்போது அந்த கஷ்டங்கள் சோதனைகள் வருகிறதை பார்த்து அவர்கள் மிகவும் மனம் உடைந்து, ஏன் இந்த உலகத்துல வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படி சொல்லி அநேகர் கேட்கிறாங்க. ஏன் அவங்ககிட்ட வசனம் இல்லை, அதனால அப்படி கேட்கிறாங்க. அந்த சிற்றையை அவங்களுக்கு சகிக்க முடியாதபடி அவங்க கேட்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிற்றை மிகவும் அவசியம் சொல்லி பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவன் என்ன செய்யறான், நீ ஆண்டவர் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படி சொல்லி அவன் யோபு சொல்றத பார்க்கிறோம். நம்ம பேதுருவுல நம்ம பார்க்கிறோம், அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும், அதை விட வெளியேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போதுதான் என்ன செய்த நீங்கள் ஒரு ஆண்டுடைய புத்திரராக நீங்க வாழ முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு கோல்டு ஒரு கோல்டு சொலிக்கணும்னா அதை தீயில போட்டு அதை பலவித ப்ராசஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்க, ஒரு செயினாகவோ ஒரு மோதிரமாகவோ அவங்க கொண்டு வராங்க. அதே போல நாமும் பரலோக ராஜ்யத்துல சொலிக்க வேண்டுமானா இந்த உலகத்துல என்ன செய்ய வேண்டும், இந்த பாடுகளினூடாய் கஷ்டங்களூடாய் கடந்து போகும் போது நம்ம இந்த பொறுமையோடு நம்ம சகிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது எப்படிதான் வரும்னு சொன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது மாத்திரம்தான் அந்த பலனை அவர் தருவார். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆசை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவருக்காக வாழணும், ஊழியம் செய்யணும், அது ஒரு தாகம் சின்ன வயசுல இருந்தே ஒரு தாகம் இருந்தது. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நான் வாழும்போது குடும்பமா அவருக்காக வாழணும் ஒரு ஆசை. ஆனா கணவருக்கு அந்த நிலைமை இல்லை, அவங்க குடித்து அந்த பழக்கத்துல இருந்தனால குடும்பம் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்ப பாருங்க, பல கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு அப்புறமா பல வருடங்களுக்கு பின்னதாக ஆண்டவர் அவளை ரசிச்சுட்டார். இப்ப என்னுடைய உள்ளத்துல அவ்வளவு சந்தோஷம். இனி நம்முடைய ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்போ அந்த சோதனையானது ஒரு காரியத்தோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன். அது கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படி அல்ல, சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும். ஏன் வந்து கொண்டிருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
இந்த சோதனைகள் ஒன்றன்பின் ஒன்றாக வரும்போதுதான் நம்ம இந்த ஆவியில் என்ன செய்யணும், பலப்பட முடியும். ஆவி ஆத்மா சரீரத்துல நம்ம பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்குதான் ஆண்டவர் சோதனையை அனுப்புகிறார். ஆனா அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாதபடி தடுமாறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். மறுபடி அருமையா இருந்த மகள், நன்றாக இருந்த மகள் 16 வயசுல என்ன செய்றாள், அவளுக்கு கேன்சர் வியாதி. கேட்ட உடனே எவ்வளவோ வேதனை தான், எல்லாம் போயிட்டு இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு மிகுந்த வேதனையாகி விட்டது. பல வருடங்கள் அந்த உபத்திரவத்தின் குகையில. அப்ப பாருங்க, நான் கேட்டேன் ஆண்டவர்ட்ட, ஏன் ஆண்டவரை இவ்வளவு பெரிய சோதனையை நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க அப்படி சொல்லி ரொம்ப கலக்கம் அடைஞ்சு பல கேள்விகள் ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன். ஆண்டவர் அவருக்கு படிப்படியாக கர்த்தர் விடுதலை தந்தார். அப்ப என்ன நினைச்சிட்டேன், இனி விடுதலை தான், இனி சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அது கொஞ்ச நாள் தான். அதற்கு பின்பு அவளுடைய சரீரத்துல பலவீனம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அதற்கு இடையாக நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய சரீரம் பலவீனத்தால் தாக்கப்பட்டது. 2 முறை பயில்ஸ்னால நான் ரொம்பவும் நொறுக்கப்பட்டேன். 2 முறையும் நான் மரணத்துக்கு ஏதுவா போயிட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு அந்த விசுவாசத்துல சத்ருவை எதிர்த்து நிற்க பலன் இல்லை, நின்று நான் அதுல பலவீனப்பட்டு போனேன். அப்ப ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய கணவரையும் மகனை நீர் பார்த்து கொள்ளும், என்னை நீர் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும். ஏன்னா நான் படுத்த படுக்கையாயிட்டேன். என்னுடைய ஆகாரமே இந்த சோத்துக்கத்தால் தான், வேற எதுவும் இல்லை. அநேக நாட்கள் இதைத்தான் நான் சாப்பிட்டு இருந்தேன். கடைசியில ஒரு 10 நாள் என்னால சரீரத்தை கூட ஒரு பக்கம் அசைக்க முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இனிமே சத்துரு என்னை தொட முடியாது. இயேசுவின் நாமத்தினால சத்துருவே நீ என்னை விட்டு ஓடிப்போ. நான் இயேசுவின் நாமத்துல ஜெயம் எடுத்தேன், இயேசுவின் நாமத்துல நான் ஜெயம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வைராக்கியத்தோடு நான் செபித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அதன்படியாக என்னை 2 முறை அவற்றிருந்து விடுதலை தந்தார். ஏற்கனவே மகளுடைய பலவீனத்தை நிமித்தம் உடைக்கப்பட்ட சரீரம், வியாதி நிமித்தம் உடைக்கப்பட்டது. ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். சரி, இனியும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை காண முடியும் என்று நினைச்சேன். இப்ப மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, ஒரு 45 டேஸ் சத்துரு என்னுடைய சரீரத்தை பலமாய் தாக்கினான். என்னை எப்படியா சாகடிக்கணும். ஏன்னா நான் காலமே எழுப்பி மாடியில போய் செபிப்பேன். இத பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டே இருந்தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்துல இருந்து செபிப்பேன், பார்த்துட்டு இருந்தான். இவங்க குடும்பத்தையே காலி பண்ணணும் அப்படின்னு அவன் கங்கணம் கட்டிட்டான். அதற்காக பல தந்திரங்களை செஞ்சுட்டு கடைசியில நான் மரணத்துக்கு நேராக தள்ளப்பட்டேன். அப்போ வீட்டுல ஒரு செபிக்கிறதுக்கு ஒரு சகோதரிகள் பண்றதுக்கு இருந்தாங்க. அப்ப அவங்களும் கூட என்ன நினைச்சாங்க, இனி ஒரு மகளுக்கிட்ட சொல்றாங்க, அவங்க அம்மாவுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி அவங்க பொழைச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, 45 நாள் பகலா ஒரு துணி தூக்கம் கிடையாது. சரீரம் முழுவதும் அப்படியே வலிக்கும். டாப் டு பாட்டம் பாத்தீங்கன்னா வலியா வலிச்சிட்டு இருக்கும். ஆனாலும் அவைகள் மத்தியில சண்டை ஆலயத்துக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது. அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுல மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, மற்றவங்க சோர்ந்து போக கூடாது என்பதற்காக பல விதத்துல நான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வெளியே தெரியாதபடி நடந்துக்கிட்டேன். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு தெரிஞ்ச என்ன செய்வான், சிரிப்பான். இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பலவீனமா இருக்கு, செத்து போவாங்க நினைப்பான். அதனால நான் என்ன செய்வேன், யாருக்குமே தெரியாதபடி நடந்து கொண்டேன். அப்போ மறுபடியும் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சுட்டு 2 முறை நான் கீழே விழுந்துட்டேன். 2 முறை, ஒரு தடவை நான் விழுந்து எழும்பவே முடியல. எப்படியோ என்னை அப்படி இழுத்து அந்த சிஸ்டர் இருந்தாங்க, கட்டில கொண்டு போட்டாங்க. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதங்கள் பயங்கர, முதல்ல எல்லாம் பார்த்தா பயங்கர பெயின், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த மாதிரி அப்படி 2 முறை அப்படி கீழே விழுந்தேன். அதுலயும் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்புறம் மகளுக்கு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, அவளுக்கு கிட்னி 2 ஃபெயிலியர். பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க என்ன செய்யுது, ஒவ்வொரு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அப்ப வரும்போது மகளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. 2 கிட்னியும் போயிடுச்சு. என்ன பண்றது, இனி டயாலிசிஸ் தான் பண்ணணும், பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இதெல்லாம். அதன் போல நாங்க ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சோம், ரொம்ப பாடுகளை அனுபவிச்சோம். ஆனாலும் ஆண்டவர் அந்த வேலையில தாங்குவதற்கு பலம் தந்தார். என்னுடைய 60 வயசுக்கு மேலாகத்தான் என்னுடைய மகளுக்கு அந்த கிட்னி 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால அவளுக்கு கிட்னி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். யாராவது டோனார் கிடைச்சா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம் அப்படின்னு.
அப்ப ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க, என்னுடைய சரீரத்தை பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு வயதாயிருச்சு, இனி இவங்க கிட்னி எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வேற ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. கிடைக்கிறதுக்கு டிலே ஆயிட்டு இருந்து. அப்போ என்னுடைய கணவர் தான் என்ன சொன்னாரு, அதை பார்த்துட்டு அவங்களால அதை முடியல, எப்படியாவது நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கோம். அதற்காக பல முயற்சிகள் எடுத்தாங்க. வேற எங்க கொழும்புக்கு போகலாமா, அங்க போகலாமா, நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனா ஒண்ணுமே ஒத்து வரல. கடைசியாக அவளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு என்னுடைய கிட்னிய செக் பண்ணாங்க. ஆனா எல்லா டெஸ்ட் பண்ணாங்க. பண்ண பிறகு எல்லாம் மேட்சா இருந்துச்சு. அவளுக்கு அது மேட்சா இருந்ததுனால ஓகே என்று சொல்லி என்னையும் நிறைய டெஸ்ட் பண்ணி என்ன செஞ்சாங்க, ஏற்ற வேளையில இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடுகளை கடந்து இன்னும் அநேக பாடுகள், ஊழியத்தின் நிமித்தமாக ஆவிக்குரிய போராட்டம், அது சொல்லவே முடியாது. அந்த விதமான போராட்டம், இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே மறுபடியும் இப்படி வந்து கொண்டே இருந்தது. அப்போதும் கூட நானும் என்னுடைய மகளும் நாங்க ஆபரேஷனுக்கு நாங்க போறோம். அப்போ போற வேலையில பாத்தீங்கன்னா ஒரு டிராப் என்கிட்ட எந்த பயமுமே கிடையாது. அப்ப நான் என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் பார்த்தேன்னா பயம்தான் மொழினா பயம். எல்லாத்துக்கும் பயப்படுவேன், ஹாஸ்பிட்டல்னா பயப்படுவேன், எல்லாத்துக்கும் பயப்படுவேன். அவ்வளவு பயந்த சுபாவம் உள்ள என்ன ஆண்டவர் எப்படி எங்க 2 பேரையும் எப்படி கொண்டு போறாரு, எந்த பயமும் இல்லாதபடி, எந்த கலக்கமும் இல்லாதபடி அங்க கொண்டு வைக்கிறாரு. வச்சு எங்களுக்கே தெரியாது. ஆனா என்ன நடக்கும்னு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படிதான். ஏன்னா அவளும் ரொம்ப வீக்கா இருக்கிறா. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஆபரேஷன் நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, கூட இருந்ததுனால, நாங்க அவருடைய பிள்ளைகளா இருந்தனால ஒரு பயமும் இல்லாம ஒரு திகைப்பும் இல்லாம என்ன செய்தாரு, பத்திரமா கூட்டு போனாரு. அவர் எல்லாம் முடித்து பத்திரமாக வீடு சேரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அது யாரால முடிஞ்சது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடிஞ்சது. அதனால உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் என்ன செய்ய, பல பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்க. வியாதினால இருக்கலாம், ஒரு பண பிரச்சனையினால இருக்கலாம், இல்லாட்டு பல தேவைகளோட இருக்கலாம். எதிர்காலத்தை குறிச்ச பாரம், பிள்ளைகளை குறிச்ச பாரம், இவை எல்லாவற்றிலும் நீங்க என்ன செய்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா என்னது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிச்சு அவருடைய சத்தியத்தில் அவருடைய ஒளியில நீங்க நடக்கும் போது அவர் என்ன செய்வாரு, நமக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். இதற்குதான் ஆண்டவர் எங்களை போன்ற தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு முன்பாக சாட்சியா நிறுத்துகிறார். அதான் சொல்றாரு ஆண்டவர், நீ திகையாதே கலங்காதே, நானும் தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாத்தீங்களா, அவருடைய வசனம். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்து போனாலும் அவர் சொன்ன வசனம் என்னது, ஒரு நாள் அழிந்து போகாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். அதைத்தான் யோபு என்ன செஞ்சான், நீ சோதித்த பின்பு பொன்னாக விளங்கு. அவங்க எல்லாம் என்னது, உத்தமன் தான் ஆண்டவர் சொன்னாரு, சன்மார்க்கம் நீதிமான் என்று தான் சொல்றாரு. அதே போல யோசேப்பு அவனும் நீதிமான் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன சோதனைகளை அவன் கடந்து வந்தான். அதுக்கு ஒரு ரீசன் கூட கிடையாது. ஆனா கர்த்தர் அனுமதிச்சார், அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட போது என்ன செய்தான், அவன் ஒரு நல்ல உயர்ந்த பதவி அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மையும் கூட அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ராஜ்யத்துல, பரிசுத்த ராஜ்யத்துல கொண்டு சேர்க்கும்படிக்குதான் ஆண்டவர் என்ன செய்யறார், இப்படிப்பட்ட பாடுகளை உபத்திரவங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்த வாழ்க்கையில கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றை ஜீவபடி என்று சொல்லி பார்த்தோம். பாருங்க, இத்தனை சோதனைகளையும் எவ்வளவு கஷ்டங்களையும் நம்ம கடந்து வந்தாலும் இனி நான் நன்றாக இருப்பேன், இனி எனக்கு கஷ்டம் இல்ல, நான் மோட்சத்துக்கு போய் விடுவேன், பரலோகம் சென்று விடுவேன் என்று சொல்லி அமைதலாக இருக்கவே முடியாது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னால் அவன் அவனுடைய 10 பிள்ளைகளை இழந்து விட்டான். அவன் சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இழந்து போன பின்பு கூட ஆண்டவர் அவனை உத்தமன் வைத்திருக்கிற வேளையில சத்துரு வருகிறான். என்ன கேட்கிறான், ஆண்டவரை நீர் அவனுக்கு எல்லாவற்றையும் நீர் கொடுத்தீர், எல்லாம் வேலையடிச்சு காத்தீங்க தானே, அதனாலதானே அவன் உண்மை சேவிக்கிறான், அவனுக்கு சரீரத்தை தொட்டு பாருங்களாம், அப்போது அவன் உங்களை மறுதளிக்கிறானா இல்லையா என்பதை பார்க்கணும் அப்படி சொல்லி கேட்கிறான். அது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சத்துரு என்ன செய்வான், கங்கணம் கட்டி கொண்டே இருப்பான். ஏன்னா அவன் கெரிச்சிக்கிற சிங்கம், யாரை விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம் என்று பகை தேடி சுற்றி திரிகிறான்.
அவன் வந்து யோபுவை அந்த தேவனுடைய சமூகத்துல வந்துதான் கேட்டான். அப்ப அவன் எல்லா இடத்துலயும் அவன் இருக்கிறான் இல்லைங்களா? அதனால அவன் வந்து நம்மளே சோதிக்க அவன் அவளாய் காத்திருப்பான். எப்படி நம்மளை பிடிச்சி கிளத்தலாம், எப்படி விளத்தலாம் அப்படின்னு. இப்ப பாருங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல அநேக வேலை செய்வாங்க. ஒருத்தர் வந்து நல்ல எஃபிஷியன்சியா நல்ல வேலை செய்வாங்க, அவங்களுக்கு நல்ல மதிப்பு, நல்ல சேலரி எல்லாம் இருக்கும். ஆனா இதை பார்த்து அவங்க கூட ஒர்க் பண்றவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்களா, இவன் காலை எப்படிதான் பிடிச்சு கீழே தள்ளி விடலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதே போலதான் சாத்தான் வந்து நம்ம எப்படி கீழே தள்ளலாம் பார்த்துட்டே இருப்பான். இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம எபேசியர்ல சொன்னது போல நம்ம வந்து வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யணும்? நம்ம எப்பவும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல தரித்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நம்ம வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்ம தரித்து கொள்ளும் போது எனது பிசாசு நம்மை நெருங்க முடியாது. அப்ப அதை தரித்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அதை தரித்து கொள்ளுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் விழித்திருந்து தெளிந்த புத்தியோடு நம்ம விசுவாசத்துல நம்ம எனக்கு செபிச்சு கொண்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த எபேசியர் 6வது அதிகாரம் எபேசியர் 6:18 வசனம். சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் மற்றும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது விழித்து நம்ம ஜெபிக்க வேண்டியது இந்த கடைசி காலத்துல மிகுந்த தேவையாய் காணப்படுது. நம்ம கண்கூடாக பார்க்கிறோம், அநேக தேவ பிள்ளைகள் கூட வைராக்கியமாய் தேவனுக்காக ஊழியம் செய்த அநேக தேவ பிள்ளைகள் போல எத்தனையோ பாடுகளை கடந்து வந்து கடைசி நேரத்துல விழுந்து போகிற ஒரு அனுபவத்துக்கு நேரம் தள்ளப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப சத்துரு யாரையும் தள்ளி விடுவதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். இப்ப நம்ம எதிர்த்து நிற்கும் போதுதான், வேத வசனத்தின் மூலம் எதிர்த்து நிற்கும் போதுதான் அதை நம்ம மேற்கொள்ள முடியும். அது போல இந்த நாட்களில நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடி முடிக்கணும்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், சுவாசத்தை காத்துக்கொண்டேன், நித்திய ஜீவன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நாம என்ன செய்யணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஓட்டம் தான். எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது. நமக்கு ஆண்டவர் என்ன ஓட்டத்தை கொடுக்கிறாரோ அந்த ஓட்டத்துல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில நடந்து, அவர் நமக்கு சோதனைகளை கண்டிகள் வரும்போது அதை மேற்கொண்டு அவருடைய வசனத்தை கொண்டு மேற்கொண்டு அவருக்காக வாழ வேண்டும் என்று நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த பலனை தருவாரு, அந்த கிருபையை தருவாரு, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாரு. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். எழுதி இருக்கோமா?